பிரைசலோ நல்ல நாளை ஆண்டு கொடுத்துக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி பவுல் எஃபேசருக்கு எழுதின அந்த புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Ephesians chapter 6 verse 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் இந்த பிலிப்பியில் இருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. ஆமேன். உங்களுக்கு சொல்ல வேண்ட வார்த்தை இதுதான். ஆமேன். கருத்து இதுதான். நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஆமேன் பலப்படுங்கள். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுங்கள். அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. மற்ற எந்த வழியில நீங்கள் போகாதிருங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் தியானம் பண்ணுங்க. அதில் நம்பிக்கையா இருங்க. அதில் விசுவாசமா இருங்க. அதே ஹல்லேலூயா உங்களுக்காக நன்மைக்காய் காரியங்களை வாய்க்க செய்ய இந்த வார்த்தையினாலே முடியும். தெய்வ பிள்ளையே ஆனபடினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படும்படி ஒப்பு கொடுங்க. அந்த வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அதுக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க விரும்புகிற காரியங்களை நடத்த அந்த வசனத்தினாலே முடியும். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.